75,000 நியர்லி நான் பெட்ரோலுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். என்னோட கான்ஸ்டியூஷன்லேயே வந்து நான் ஆட்டோவில் தான் போயிட்டுருப்பேன். பப்ளிக்கு தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபெண்டர் கார்லாம் இருக்குது அப்படின்னு சார். டிஃபெண்டர் இந்த ரோல்ஸ் ராய்ஸு டிஃபெண்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்னவா இருக்குன்னா ஆர்சி கார்ஸாக இருக்குது. டிஃபெண்டர் வந்து டெமோ கார் ரோட்டில் நின்றுட்டு இருந்து சார் எல்லாருமே அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி என் செப்பலை பார்த்தாங்கன்னா தெரியும் யாராவது டிஃபெண்டர் ஒன்று அந்த செப்பல் போட்டிருப்பாங்களா அப்படின்றது. இது ஒரு சிம்பிள் லாஜிக் சார். கலாட்டா இந்த நேரத்தில் நான் இங்கே உட்காந்துருக்குமே நான் ரொம்ப ஒரு ஹானரிங்காக தான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த சைடில் பேக் ஸ்டேஜ்லலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரோபோ சங்கர் சார் இருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம எங்கே இருக்கும்போது நம்ம ஒரு கனவு காணுவோம்ல, என்னென்ன வரணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்ம ஒரு வேலை ஒரு காரு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது இல்லை அப்படின்றதுனால தான் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. காதல் வந்து கைகூடாததுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. தன்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாருமே வசதியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்குமே அனைவருக்குமே வந்து வாகனங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தது. அதுக்கு எதிர்கருத்துக்கள் நிறைய இருக்குது. 234 தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் அந்த கார் விஷயம். அது வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் தான். என்னோட மனசில் இருக்க தான் நான் டெலிபரேட்டாக சொன்னேன். அது தளபதி பாப்பாருன்றதுக்காகவே நான் பண்ணல. யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன், ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேச இல்லைம்மா, மாண்புமிகு பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்துருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன் பாத்ரூமில். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு பின்புலம் இல்லாமல் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னும் போது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்ல எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு கோபத்துக்கோ இல்லைன்னா ஒரு பொறாமைக்கோ. கண்டிப்பாக இருக்கும் சார். அதில் இல்லாமல் இருக்குமா சார்? அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். பிகினிங் பேஸில் 0லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. க்ரோத்துன்றது ஒரு வளர்ச்சின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Varma's Wellness, நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். The Chennai Silks, let the celebrations begin. Galata presents மாற்றத்தின் துவக்கம் 100 days of TVK governance. Powered by Presta. Powered by Presta. Presta always extra. Presta premium innerwear, leggings and nighties. Calls, believe in better. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ், நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் ராம் கேட்டரிங். வென்யூ பார்ட்னர் சிம்சன் ஹோட்டல். மாற்றத்தின் துவக்கம் 100 days of TVK governance அப்படின்ற டாப்பிக்கில் தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 100 நாளுக்கு முன்னாடி சபரி எதிர்பார்த்த சில விஷயங்கள், இப்போ இந்த 100 நாளுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் நிறைவேறிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். முதல்ல கலாட்டாவுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இவங்க ஃபெலிசிட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த 100 daysன்றது வந்து பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்லணும். அவங்க மாற்றத்திற்கான ஒரு துவக்கம் அப்படின்றது அவங்க என்றைக்கு தளபதியை அவங்களோட மகனாக உள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்போயே அது நடந்தது. ஒரு 3 வருட காலம் கட்சி ஆரம்பித்தது. நான் முன்னாடி பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக நான் தான் ஒரு யங்கஸ்ட் எம்எல்ஏ, ஜஸ்ட் 29 தான். ஸோ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட் டைம் நான் பார்ட்டிக்குள்ளே என்ட்ராகும்போதே வந்து சேஞ்ச் தான் அவங்களோட மைண்டில் இருந்தது. நிறைய திட்டங்கள் இருந்தது. பார்ட்டி பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய திட்டங்கள் இருந்தது. ஆக்சுவலாக மக்கள் இயக்கத்திலேருந்தே நான் அவங்க வந்திருக்கோம். நான் 2016 ஆக்டிவாக இருந்தேன். ஸ்டூடெண்ட் சார். ஐம் ஜஸ்ட் சார் 14 to 17 பேட்ச் நான் காலேஜ். ஸோ 16 தான் நான் ஆக்டிவ் ஆனேன். பப்ளிக் வந்து ரொம்ப பப்ளிக் வெல்ஃபேர்மெண்ட் தான் தளபதியோட, அதாவது விஜய் மக்கள் இயக்கம் இருந்ததோட மெயின் மோட்டவே அதுதான். ஸோ அந்த அடுத்தது அது பார்ட்டியாக மாறும்போது என்னென்ன வெல்ஃபேர்மெண்ட் கொண்டு வரலாம், பிகினிங் பேஸில் 0லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க.
ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த 100th டே ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த 100 நாள்ன்றது ஒரு சாதாரண நாள் இல்லை. இதில் எவ்வளோ இடர்பாடுகள்ன்றது லைவில் நம்ம சிஎம் ஓட ஒரு ஆர்டரில் இங்கே லைவில் போயிட்டுருக்கு. அது நல்லா பார்க்குறாங்க மக்கள்லாம், எங்கிட்டையுமே நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நிறைய திட்டங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ஸோ க்ரோத்துன்றது ஒரு வளர்ச்சின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் கடன்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ இன்னும் மானிய கோரிக்கைகள் இருக்குது, எல்லா மினிஸ்டர்ஸுமே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு டீட்டெயிலாக பேசலாம் சார். நீங்கள் ஒரு ரசிகனாக ஒரு ஹீரோவாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போது கூட இருந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க. ஸோ இதில் சமீபமாக நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, தன்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாருமே வசதியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்குமே அனைவருக்குமே வந்து வாகனங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தது. ஸோ அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், அதாவது உங்களை தாவேக்காவை பொறுத்தவரை. பட் அதுக்கு எதிர்க்கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கும் அது தேவைதானா, இது ஒரு கூடுதல் செலவு தானா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அது ஆக்சுவலாக வந்து நம்ம சிஎம்மோட ஒரு 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 பாலிசி இல்லை அவரோட ஹேபிச்சுவல் எனி கைண்ட் ஆஃப் என்ன சொன்னாலுமே, அவர் என்ன சாப்பிட்றாரோ, அவர் என்ன மாதிரியான ஒரு அந்த சொஃபிஸ்டிகேஷனில் இருக்கிறாரோ அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் தான் அதோட இதுதான். எங்களுக்கு நான் கேண்டிடேட்டாக அறிவிக்கிற நாள் அன்னைக்கிலேருந்து மார்ச் 29 மார்ச் 29 தான் நான் வந்து இந்த லைம் லைட்டில் நான் தெரிஞ்சேன். ஸோ அந்த டைம்லேருந்தே நான் ரொம்ப வாட்ச் பண்ணுறேன். இவர் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டார்டமில் இருக்கிறார், இவர் மேலே ஏன் இப்படி மக்கள் விழுகிறாங்க, இந்த இயற்கை அப்படி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் கார் கொடுக்கறது இல்லை, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் சார். இப்போ ஈவன் லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்ற லஞ்சுமே வந்து பயங்கர பஃபட் சிஸ்டமில் தான் இருக்கும். அது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பெருசாக இது இல்லைனாலுமே, அதாவது 234 தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் அந்த கார் விஷயம். அது வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் தான், கார் இருக்குது இல்லை, அது இல்லை, கவர்மெண்ட் வெஹிக்கிள். சார் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். சார் எனக்கு நடந்தது என்னென்னா, டே 1 என்னை ஸ்டாப் பண்ணாங்க. நான் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன், நீங்கள் எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. எனி ஐடி கார்டு, எந்த ஒரு ஐடி கார்டுமே கிடையாது நமக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க இப்போ ஒரு மினிஸ்டர் ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி பேரிகார்ட்ஸ் இருக்கும், ஸ்டாப் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே சொல்லணும், இது எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான ஒரு சிட்டி சென்டர்ஸ்லலாம் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில் அதில் கவர்மெண்ட் எம்பளம் போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு. அது பொதுவாக அரசு நிறுவனங்களில் உயரதிகாரிகள் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த வாகனங்கள்ன்றது, அந்த வாகனம் பொருத்தப்பட்டிருக்கிற வண்டிகள் கொடுக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஸ்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மாஸ் கேசுவலிட்டி நடக்குது, இல்லை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அதை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போது வந்து அவங்க போகும்போது வண்டியை வேகமாக விடுவாங்க. மேக்ஸிமம் அதில் கவர்மெண்ட் எம்பளம் இருக்கும். அந்த அடிப்படையில் இது வந்து நிறைய காரணிகள் உள்ளே வச்சு தான் இப்படி ஒரு இது பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயும் மக்கள்கிட்டேருந்து ₹1 கூட பணம் வாங்கக்கூடாதுன்றது தான் தலையாய கடமையாக இருக்கிறது. எங்களுக்கு தளபதி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ பெட்ரோல், இப்போது எனக்கு வந்து ஒரு சுற்றளவு பார்த்திங்கன்னா, நான் ஒரு தடவை ஆக்சுவலாக எனக்கு 2 நகரம் வரும், அது டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் ஆனால் நான் ஒரு தடவை 75,000 நியர்லி நான் பெட்ரோலுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். என்னோடய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து நான் ஆட்டோவில் தான் போயிட்டுருப்பேன், பப்ளிக்கு தெரியும். பட் உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபெண்டர் கார்லாம் இருக்குது அப்படின்னு சார்? சார் அதுதான், டிஃபெண்டர் வாங்குற அளவு இருந்தது அப்படின்னா நான் பாலிடிக்ஸ் சூஸ் பண்ணாமல் நான் பிஸ்னஸ் சைட்லேயே போய் டிஃபெண்டர் அடுத்து ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு போயிட்டு பண்ணல. சும்மா வதந்திகள் தான் சார். சமூக வலைதளங்களில் தளபதியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சொத்து மதிப்பை பற்றி சொல்லும் போதே உங்களோட பேக்ரவுண்ட், உங்களுடைய இதெல்லாம் கண்டிப்பாக சார் அஃபிடேவிட்டில் நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். அதுக்கு அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு சமூக ஊடகங்களில் இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒருத்தர் தான் அதை அட்மிட் பண்ணியிருப்பாங்க, இது ஓகே அப்படின்னு கண்டென்ட் மாற்றிருப்பாங்க. அந்த வண்டியிலே நல்லா நீங்கள் சொன்னதா 30 லட்சம் எனக்கு இருக்குது ப்ளஸ் ஒரு கார் இருக்குன்னு நீங்கள் ஆமாம் சார். சார் அது வந்து 5 lakhs உள்ள கார் தான். ஓகே, அவ்வளோ பெரிய கார்லாம் கிடையாது, அது ஒரு டாட்டா கார், ஒரு சின்ன கார். அது அதுவுமே வந்து இப்போ இல்லை சார். அஃபிடேவிட் நம்ம சப்மிட் பண்ணதே வந்து பிஃபோர் 3-4 monthsக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு.
நான் ஷோ பண்ணியிருக்கிறது தான் இங்கே இருக்குது. அதில் நான் டிஃபெண்டர் ஷோ பண்ணல இல்லை, அப்போ டிஃபெண்டர் என்னோடது இல்லை. டிஃபெண்டர் வந்து டெமோ காரு ரோட்டில் நின்றுட்டு இருந்து, சார் எல்லாருமே அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி என் செப்பலை பார்த்தாங்கன்னா தெரியும் யாராவது டிஃபெண்டர் ஒன்று அந்த செப்பல் போட்டிருப்பாங்களா அப்படின்றது. இது ஒரு சிம்பிள் லாஜிக் சார். என்னோடய ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன சாண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நம்ம ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் தான் போட்டிருப்பேன். ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். அவங்க என்னென்னா பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தெரியும் ஹூ இஸ் சபரி அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். ஆமாம், ஒரு ஆட்டோவில் தான் போகிறாரு. சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் தான், அது கிளாரிஃபிகேஷன் வேணும்னுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்போ டிக்ளேர் பண்ணீங்க பிஃபோர் இது அந்த அஃபிடாவிட் கொடுக்கும்போது, அதுலேயும் 5 lakhs ஒர்த் கார் தான் ஒன்று வச்சுருந்தீங்க. அதுவும் இப்போ இல்லை, அது உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அது கொஞ்சம் டிஸ்பியூட்டில் இருக்குது. பட் நான் அதான் சார் நான் சொல்ல வரதே என்னென்னா, கண்டென்ட்காக வைரலுக்காக ஒன்று பண்ணுறாங்க. நான் அதுக்காக கண்டென்ட் ஒரு எல்இடி இருக்குது பார்த்துடலாமா? இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. முதலமைச்சரே திரும்பி பார்க்க வச்சு அந்த லவ் ஸ்டோரி என்னது? காலேஜ் டைமில் இருந்தது. பட் நிறையா அது சார் ஒரு எங்கள் ஏஜில் இருக்கிறது தானே, எல்லாருக்குமே இருக்கிறது தான். அந்த டைமில் சக்ஸஸ் ஆகலை, அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகல. நான் வந்து எம்எஸ்சி எம்எட் இப்போ பிஹெச்டி கரண்ட்டில் பண்ணிகிட்ருக்கிறேன். 4 காலேஜ் இருக்கிறனால எந்த காலேஜுன்றது யாராலுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அதை டெலிபரேட் பண்ண விரும்பல, அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு கண்டிப்பாக ஏன்னா நான் காலேஜ் எல்லா இதுலேயுமே நான் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்துக்கு, நான் பிரசிடெண்ட்டாக வேறு இருந்திருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ் கட்டினாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க, அதையும் ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வேண்டாம். இதை பார்த்துட்டு கால் பண்ணாங்களா? இல்லை அதெல்லாம் பண்ணல சார். அதெல்லாம் ஜென்யூனாக அவங்க இருப்பாங்க. நானுமே பேசுகிற இதில் இல்லை, அதெல்லாம் பண்ணல. அவங்க வந்து எனக்கு அவங்கள தெரியும். பட் இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆகலை சார், இன்னும் ஆகலை. தப்பிச்சிங்க. ஆமாம். இது சொன்னதுக்கான காரணம் என்னென்னா சார் எல்லாருக்குமே ஒரு ஆஸ் அ மேல் நம்ம வந்து அப்படி பேசணும்னா அது ஒரு நேச்சுரல். என்னென்னா நம்ம ஒரு பர்சிவ் நான் வந்து இந்த இடத்துல ஒரு இதுக்காக பதிவு பண்ணல. கலாட்டா இந்த நேரத்தில் நான் இங்கே உட்காந்துருக்குமே நான் ரொம்ப ஒரு ஹானரிங்காக தான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த சைடில் பேக் ஸ்டேஜ்லலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 years நான் வந்து 1.5 years கரெக்டாக சொல்லணுன்னா, நான் ரோபோ சங்கர் சார் இருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கலாட்டாவில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்போது அது பெரிய மீடியம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நம்ம எங்கே இருக்கும்போது நம்ம ஒரு கனவு காணுவோம்ல, என்னென்ன வரணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்ம ஒரு வேலை, ஒரு காரு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது இல்லை அப்படின்றதுனால தான் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. காதல் வந்து கைகூடாததுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். அது நிறையா பார்த்துட்டுருக்கிற நிறையா மேல் பசங்களுக்கு தெரியும், எல்லா பசங்களுக்கும் தெரிய வரும். ஒரு யங் சாம்பாக நம்ம வந்து ஒன்று நினைப்போம்ல. இது இப்போ நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்துக்கிறேன், நான் டெட்டு டிஆர்பி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் நிறையா. சரி, அப்படி கலாட்டாலெலாம் இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஆன் த ஸ்டேஜ் அந்த கலாட்டாலேயே ஒரு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இல்லையா சார்? அதுதான் சார், இது தளபதி கொடுத்தது தானே சார், அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த விஷயத்தையுமே தளபதி தான் கொடுக்குறாரு. இப்போது நான் கேண்டிடேட்டை செலக்ட் ஆனது அவர் செலக்ட் பண்ணுறாருல, நான் படிச்சிருக்கிறேன், ஃபீல்டில் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணுறது தளபதி. நம்ம ஒரு எம்எல்ஏவாக உட்கார வச்சு அழகு பார்க்குறது தளபதி. இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னது கார் கொடுத்தது தளபதி. இப்போ கலாட்டாவில் இந்த லைட் எம்எல்ஏ படுது, மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது கொடுத்தது தளபதி இல்லை சார். அதை தான் நான் சொல்ல வரேன் சார். அது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு 25 seconds 30 secondsல அந்த இதை வந்து தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும். என்னோடய மனசில் இருக்க தான் நான் டெலிபரேட்டாக சொன்னேன். அதுலேயே தெரியும் அது தளபதி பாப்பாருன்றதுக்காகவே நான் பண்ணல. இந்த ரோல்ஸ் ராய்ஸு டிஃபெண்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்னவா இருக்குன்னா ஆர்சி கார்ஸாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் கலாட்டாலேருந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த எல்லா ஆர்சி கார்ஸையும் காட்டுறேன். ஆர்சி கார்ஸ் கலெக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து இவன் ஒரு ஃபேண்டசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நிறைய கார்ஸ் வச்சுருக்கிறேன் நான். ஆஸ்டன் மார்டின் எல்லாமே வச்சுருக்கேன், கம்பெனிஸ் வந்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ரசிகனாக இருந்து தொண்டனாக இருந்து இப்போ வந்து ஒரு சட்டப்பேரவைக்குள்ளே போகிற அளவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா. இந்த வளர்ச்சி அது வந்து நீங்கள் இப்போ அசம்பிளிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? யூஸ்வலாக அசம்பிளின்றது நம்ம வெளியிலேருந்து தான் பார்ப்போம். அதுக்குள்ளே இப்போ நீங்கள் உட்காரும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? சார், பெருமையை காட்டிலையும் இது வந்து என்னோடய கடமைன்னு நினைக்கிறேன். அது ஏன் இப்படி ஒரு வேர்ட் சொல்கிறேன் அப்படின்னா,
மக்கள் இயக்கம்னு ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி கட்சி இல்லை, கட்சின்னு ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை, அப்படி தான் பேசணும். இன்றைக்கி தமிழகம் எங்கும் பார்க்குற மக்கள்கிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து பாடுபட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னைக்கு நிறையா நடந்து போர்டு வச்சு கொடி ஊண்டி மக்களை போய் தேடி தேடி பார்த்தவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய கோட்டையில் இன்றைக்கி அந்த உச்சாணி கம்பத்தில் தளபதியை உட்கார வச்சுருக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் சார், இது ஒரு பெரிய ஜேர்னி. அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் கையில் காசு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலெக்டிவாக நம்ம போட்டு பேசணும். அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணாது, போலீஸில் நம்ம பதில் சொல்ல நிறையா இருக்குது சார். ஸோ ஜீரோலேருந்து வந்ததுனால அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறனால ரொம்ப காமன் மேன் என்ன திங்க் பண்ணுறாரு, ஒரு காமன் மேனுக்கு என்ன வேணுன்றதை என்னால் கண்டிப்பாக யூகிச்சிட முடியும். ஸோ அந்த அடிப்படையில் மினிஸ்டர்ஸும் அதே பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால என்ன பிரச்சனை, ஃபீல்டில் என்ன வேணும், கிரவுண்டில் என்ன வேணுன்றதை நம்ம கொடுத்துடலாம் சார். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு பெருமையை காட்டிலும் கடமை நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்ற ஒரு 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 சார், ஒரு காமன் மேனோட பிரச்சனையை தீர்க்கும் போது அவன் கண்ணில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறோம்ல. இப்போ தண்ணி வரலன்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபோன் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சர் சேனலைஸ் பண்ணுவோம் அந்த சார். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பீப்புள் வந்து ஆஃபீஸர்ஸை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணுற மோதத்தில் பேசுவாங்க. நாங்கள் யாருமே அப்படி பேச மாட்டோம். என்கிட்ட சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது அங்கே வாயிற்காவலர்கள்லாம் இருப்பாங்க சட்டமன்றத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே ஜென்யூனாக சொல்கிறாங்க வந்து இப்படி ஒரு எம்எல்ஏஸ் நாங்கள் பார்த்ததில்ல அப்படி. ஸோ இதெல்லாமே நாங்கள் தளபதியாக அப்படி பார்த்தோன்னா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படி தான் நாங்கள் இருக்கோம். சரி, இப்போ அடுத்தவங்கெல்லாம் உங்களை எம்எல்ஏன்னு அட்ரஸ் பண்ணுறதும் அதுக்குண்டான மரியாதை கொடுக்குறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் முதல் முறையாக இப்போ நம்ம ரிசல்ட் பாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முதல் விஜய் சாரோடைய வாயில் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த தருணம் எப்படி இருந்தது? இப்போ நினச்சாலுமே ரொம்ப நர்வஸாக இருக்கும். நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கெலாம் ஒரு பலன் இருக்குல்ல சார். நான் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்திருக்கவங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் நீங்கள் அது சொன்னால் நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக பாடம் ஆஃப் ஹார்ட்லேருந்து தான் சொல்கிறேன். எனக்கு அறிவித்தோடனே நான் நடந்து என்னோடய சேரில் போய் உட்காரும்போது அந்த சப்கான்சியஸாக என் மைண்ட்லலாம் இதான் ஓடிச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே 2 பேர், அந்த 2 பேருமே அவங்க செஞ்சது, மற்ற நிர்வாகிகள், எங்கள் ஃபேமிலிலாம் அதில் இன்க்ளூடட் தானே. அவங்களாம் வந்து இப்படி சார், அவங்க வந்து முதல்ல சொன்னதே வந்து ஜெயித்தோன்னே போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லி, அண்ணா நீங்கள் சொன்னதை சார், அது வந்து அவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த பொறுப்பு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற இது தான் சார். அவருமே வந்து ரொம்ப நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நம்ம பேசுகிறத ஃபுல்லாக கேட்டுட்டு தான் ஆன்சர் பண்ணுவார். ஸோ அதனால் நான் என் ஸ்ட்ரகிள்லாம் சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது, இந்த பார்ட்டி பீப்புளெலாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். சட்டப்பேரவையில் வந்து நிர்மல்குமார் அமைச்சர் பேசுகிறது ஒரு விஷயம் வந்து இப்போது இதுவாக போயிட்டுருக்கு பரபரப்பாக. அது நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க இல்லையா சார்? ஆமாம், அதை நம்ம ஒரு எல்இடி பார்த்துட்டோம், பார்க்கலாம் சார். மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேச இல்லை மாண்புமிகு பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன் பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. இது பார்க்கும்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் அங்கே நேரில் இருக்கும்போது இந்த பதட்டமான சார், ஆக்சுவலாக வந்து நிர்மல் சார் வந்து நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் வந்து எனக்கு அவர் தான் இன்சார்ஜ் மினிஸ்டர், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் சார். அவர் ரொம்ப சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரர். அவரை இப்படி பேச வைக்கிறாங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது தெரியாதுல்ல, நார்மல் பீப்புளெலாம் பார்ப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த ஈவெண்ட்டை பர்டிகுலராக பார்க்கும்போது ரொம்ப ஃபஸ்ட்டு சார் நமக்கு சிரிப்பு தான் வரும், என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தளபதி வேறு சிரிப்பார், தளபதி என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக தான் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதனால் இந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து அந்த பக்கத்தில் இருந்து தான். ஏன்னா சார், எம்எல்ஏஸ் மட்டும் இல்லை சார், மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே ஜெனியூனாக பப்ளிக் வெல்ஃபேர்மெண்ட் பற்றி தான் பேசுவோம். ஆனால் அப்படி பேசும்போது நீங்கள் 3 மாதத்தில் என்ன செஞ்சீங்க, 100 நாள் தானே ஆகுது அப்படின்னு அவங்க கேட்கப்படுற கேள்விகள் வந்து நம்மளை சாடும்போது, அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட நபர் தாக்குதல் வரும்போது அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணி அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்சுவல் உண்மை. நாம் எம்எல்ஏ வந்து எல்லாமே வந்து ரெஸ்பெக்டடாக தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் லைவில் போயிட்டுருக்கனால எல்லோரும் பார்க்குறாங்க. பேசிட்டு
வேணும்னே ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, ஆனால் நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாரோட முகமே நான் பார்த்தேன். அது அவங்க ஸ்டார் பண்ணுறதெல்லாம் நம்மளை பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நான் பேசும்போது அதுதான் கேட்க வந்தேன். இப்போது விஜய் சாரை வந்து நம்ம ஒரு நடிகராக பார்த்து தியேட்டரில் கை தட்டினது, விசில் அடிச்சது போக, இப்போ நீங்கள் வந்து அங்கேயே சட்டப்பேரில் உட்காந்து பார்க்குறீங்க. அந்த அவரோட ஜெஸ்டர்ஸு, சில ஸ்மைல்ஸு, சில லுக்கு, சில பஞ்சு, இதெல்லாம் அங்கே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது சார் என்னை பொறுத்தவரை நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன் சார். அவர் ஒரு பிரின்சிபல் மாதிரி, ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி தான் நாங்களாம் ஃபீல் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாரோ சொன்னதுக்கு மேலேயும் செய்ய மாட்டோம், கம்மியாக செய்ய மாட்டோம், அப்படி ஆக்சுவலாக செய்வோம். ஸோ அந்த ரெஸ்பெக்டடாக நம்ம பார்க்குறோம் சார். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஹீரோ, நம்ம வந்து அந்த ஹீரோவை எப்படினாலும் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவர் ஒரு சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எனக்கு ஹெட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றவங்கள ஹெச்ஆர்டியூஸ்னு வச்சுப்போம், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அவர் வந்து சார் ரொம்ப காஷியஸாக இருப்பார் சார். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். எவ்வளோ அதனால தான் மினிஸ்டர்ஸ்லாம் பேசுவாங்க சார். சிஎம் வந்து ரொம்ப காமாக இருப்பார். அவர் வந்து பப்ளிக்காக பேசுவார், அவ்வளோதான். அதிலலாம் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். எங்களையும் அப்படி தான் சொல்லிடுவார். சப்போஸ் நாங்கள் எந்திரிச்சு நாங்கள் ரைஸ் ஆகிறோம், எம்எல்ஏஸ் ரைஸ் ஆகணும், திரும்பி ஒரு பார்வை தான் பார்ப்பார், நாங்கள் அப்படியே உட்காந்துருவோம் சார், அவ்வளோதான். அவர் அந்த ஒரு கடைக்கண் பார்வையில் கண்ட்ரோல்டாக நாங்கள் இருப்போம். ரொம்ப அதில் நாங்கள் ரொம்ப காசியஸாக இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக இல்லாமல் ஃபேன் பாயாக நாங்கள் இருக்க மாட்டோம் சார், சப்பார்டினேட்டாக தான். ஆமாம் சார். நம்ம வந்து ஒரு சிஎம் சார், மொத்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமே வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ நாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் அவங்களும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு பின்புலம் இல்லாமல் வந்திருக்கிறது, ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னும் போது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்ல எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு கோபத்துக்கோ இல்லைன்னா ஒரு பொறாமைக்கோ? கண்டிப்பாக இருக்கும் சார். அதில் இல்லாமல் இருக்குமா சார்? சார் ஆக்சுவலாக வந்து நான் ட்ரெயினில் போகும்போது வரும்போதெல்லாம் நான் வேறு மினிஸ்டர்ஸ், மற்ற கட்சி, வேறு சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க, அவங்களாம் பார்ப்பேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, சார் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து நாங்கள் வெறும் 5% சார், எனக்கு சொன்ன பர்சன்டேஜ்லாம் வெறும் 4% தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒன்று நடக்குதுல, ஒரு மேஜிக் மொமெண்ட் நடந்ததில்ல. 2026 எலெக்ஷன் வந்து ஒரு கடந்து போகிற எலெக்ஷன் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பார்வைகளில் வெளிப்படும், அவங்கள நம்ம மேலே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். இப்போது சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அவங்க பேச மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் கேட்டிருக்கேன், நான் போய் கேட்கும்போதே இப்படி இல்லைப்பா இப்படி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இருக்காங்க, பட் சில பேரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் தளபதியை அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு தான் நம்ம சொல்லணும் சார். ஊர்கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு ஆட்சியை இன்னும் இந்த 100 நாளை கடந்து இன்னும் பல ஆட்சிகளை தொடரணும் இல்லையா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த அருமையான ஒரு கலந்துரையாடலுக்காக மிக்க நன்றி. டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். The Chennai Silks, let the celebrations begin. Galata presents மாற்றத்தின் துவக்கம் 100 days of TVK governance. Powered by Presta. Powered by Presta. Presta always extra. Presta premium innerwear, leggings and nighties. Calls, believe in better. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ், நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் ராம் கேட்டரிங். வென்யூ பார்ட்னர் சிம்சன் ஹோட்டல்.